Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். சோ போன்லெஸ் சிக்கன் ஒரு 100 எடுத்துர்க்கேன், 100 grams எடுத்துர்க்கேன். ஜிஞ்சர் garlic இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் cabbage வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க and onion ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். சோ நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். சீசனிங்க்கு வந்து salt and pepper plus அது மட்டும் பத்தாதுன்றனால நான் கொஞ்சமா chili powder எடுத்துர்க்கேன். முதல்ல மோமோஸ்க்கான மாவு ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு சீசனிங்க்கு சால்ட் போட்டுக்கோங்க. அண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மாவு வந்து எப்படி இருக்குன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வேக வைக்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து துணி போட்டு மூடி ஊற வைக்க போகிறேன். ஸோ தட் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுற வரைக்கும் அந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங்க்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொத்தி வாங்கியிருந்தாலுமே இன்னும் ஒரு தடவை வந்து மிக்சியில் போட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக அடிச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது சாஃப்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த நமக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகோஸ் அண்ட் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இப்போ செய்கிறேன். அதுக்கு தேவையான சீசனிங்க்கு சால்ட்டும் போட்டாச்சு. போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதிலையே வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அண்டு காரத்துக்கு வந்து இப்போ நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா நமக்கு மோமோஸ்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து ரொம்ப காரமாலாம் தேவை இருக்காது. ஓரளவுக்கு லைட்டாக மைல்டாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நான் வந்துட்டு சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கு மேலே லைட்டாக வந்து பெப்பர் போடுறேன். பெப்பர் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃப்ளேவரிங்காக தான் போடுறேன். ஸோ எனக்கு பெப்பர்லேருந்து ரொம்ப பெரிய காரம் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த வாசனைக்காக மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக பெப்பர் லைட்டாக ஒரு 2 கிரவுண்ட் பண்ணி அதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை வந்து ரவுண்டாக தேய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருசாக தான் தேய்க்கிறேன். ஸோ பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஒரு குட்டி குட்டி கப்பை வச்சு நான் வந்து குட்டி குட்டி ரவுண்டாக நாங்கள் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ தட் இது வந்து நல்லா ஷேப் வந்து நமக்கு அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக உருட்டிட்டு நீங்கள் சிங்கிளாக கூட நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். பட் அது வந்து இன்னும் டைம் எடுக்கும். அதோட நமக்கு எக்ஸாக்டாக நல்லா ரவுண்டாக வராது அப்படின்றனால நம்ம பெருசாக இது மாதிரி தேய்ச்சிட்டு அதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த பிளாஸ்டிக் கப் வச்சு அதை ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக முதல்ல கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 10 to 15 வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சர்க்கிள்ஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ரவுண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டில் உங்களால் ஸ்டஃப் பண்ணி மூட முடிகிற அளவுக்கு வந்து இடம் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க போதும். நிறையாவும் வச்சா வந்துட்டு நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது. இதை வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சின்ன கேப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சிக்கன் வேகும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் வந்து அதுக்குள்ளேயே இருந்தால் மட்டும்தான் அந்த மோமோஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வந்து ட்ரையாக அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். நான் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் வந்து சர்க்கிளாக ரவுண்டாக பண்ணலாம். மோதகம் மாதிரி கூட நம்ம பண்ணி வைக்கலாம். இந்த ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக நம்ம இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம நார்மல் இட்லி மாதிரி வச்சு வேக வைக்க போகிறோம். பட் வேக வைக்கிறதுக்கு வந்து 20 to 25 minutes வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்க சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதனால் வந்துட்டு மினிமம் ஒரு 20 minutes ஆகும் வேகிறதுக்கு. நம்ம நார்மலாக இட்லி வைக்கிற மாதிரி தான் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டால் வச்சு 20 minutes அப்புறம் எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். until then bye friends.